எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா அது ரொம்ப கதையாவே போயிடும். அது ரொம்ப சிரமப்பட்டு கிடைக்கும் போது அது வரலாறும் வாங்கி அரசுக்கு எடுத்துக்கொள்வாங்க. அந்த மாதிரி ஒரு பாதையிலிருந்து வந்ததுதான் நண்பர் எஸ்சி அவர்கள். அவரோட வாழ்க்கை பயணம் ஒரு வரலாறா அமைஞ்சிருக்கு. அதனால நோக்கத்துல இந்த படமும் அந்த படத்தையே எடுத்து ஒரு சிரமப்பட்டு ஒரு வரலாறுனா அந்த படம் ஆகும் அப்படின்னு எழுதியிருக்கீங்க. அவருடைய படத்துக்கு நடந்தது. முதல்ல எஸ்சி அவர்களுக்கு என்னோட வாழ்க்கை நான் நண்பரா கூட இருந்தாலும் நிறைய விஷயம் தெரியும். அவருக்கு காரணம் வந்து எவ்வளவு சிரமப்பட இருந்தது, என்ன சில நீங்க கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியும். பொதுமக்களுக்கு நீங்க தாண்டி ஒரு எழுத்தாளர் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஒரு மாணவன் மாதிரி படத்தை எடுத்து பண்றது அவன் பாராட்டமான விஷயமே இல்லை. ஒரு படம் ரெண்டு படம் படம் கூட நான் பயப்படணுமா ஒரு படம் கூட ஒரு நம்பிக்கை ஒரு சமூக வசூலுக்கு நீங்க பயனாளா இருக்கணும் அப்படின்னா ஒரு காலம் ரெண்டு காலம் வந்து பணம் பயன்பட ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து அவ்வளவு சூப்பரா பண்ணிட்டாரு. அது எவ்வளவு ஆற்றுது அப்படின்னா ஒரு வருஷம் கட்டணும் ரசிகர்களை சம்பாதிக்கணும். ஆனால் நேர்மையான விஷயத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு அதுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த இடத்துக்கு இந்த மாதிரி அறிவை சமூக கருத்துகளுக்கு முன்னிறுத்த ஆவணங்களை எடுத்துக்கொண்டு மிகப்பெரிய ஒரு நீட் நினைக்கிறேன். அதுக்கு எங்களோட நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த தொடர்ந்து ஒரு சமூகத்துக்கு அப்புறம் முன்னேற்றம் வந்தாங்க. அவங்களோட நன்றி. அப்புறம் வந்து மனசாட்சி சார் நன்றி. இந்த படம் பண்புக்கு காரணமாக தொடர்ந்து அடுத்ததான் நடைபெறுவது மொழியில சிறந்த ஆளுமை அதிக ஆர்வம் இருக்கிறதுனால புது மொழியிலே உருவாக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய விஷயம் பண்ணக்கூடியவர். நமக்கு திரையுலகத்துல அவ்வளவு காலைகள் அவ்வளவு படைப்பு தொடர்ந்து கொடுத்திருக்காங்க. ஆனா மதுக்காட்சி அவர்கள் நினைக்கிறோம் நல்ல பேசுகிறவன். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்துல நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல வந்து ரவிக்குமார் அவர்கள் முதல்ல வந்து ஒரு ஜிஎஸ்டி ஒரு காஃபி ஷாப்ல சர்வீஸ் கதையை சொல்லிட்டு இந்த சாங் கான்ட்ரிபியூஷன் சொல்றது அவருக்கு மொழிக்க ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி ஜானர் ரைட்டிங் படங்கள் பாடுறது ரொம்ப எனக்கு நான் ரொம்ப பெரிய ஃபேன். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஜானர்ல ரொம்ப நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஜானர்ஸ் படம் பண்ணுறதுக்கு அவர் ஃபர்ஸ்ட் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஏழு அந்த கான்செப்ட் வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அதுல பாடல் பண்ணது முதல் மகிழ்ச்சி. ரஹ்மான் அவர்கள் கூட நிறைய பாடல்கள் பண்ணியிருக்கேன். இந்த பாடல் ஒரு செய்தி படம் படத்தில் ஒரு பாடல் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பல நாட்களுக்கு முன்னாடி அதிகமாக எனக்கு இந்த பாடல் நான் சொன்னாரு. அப்போ எழுதும்போது அப்போ கரெக்டா நடக்கிற ஈவெண்ட்ஸை வச்சுட்டு ஒரு பாட்டு பண்ணணும் அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் ஒரு சில மாதங்கள் கழிச்சு எல்லாம் சிச்சுவேஷன் மாறி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு அப்டேட் பாடல் ரிலீஸ் ஆக போகிறதுக்காக புதுசாக இன்னொரு அப்டேட் பாட்டு கொடுத்துருக்கோம். அவரோட சேர்ந்து வேலை பார்த்தது ரொம்ப பெரிய ஒரு முயற்சி. அது விவேக் அவருக்கு நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படம் ரொம்ப அழகா ஒரு பாடல் நிறைய பாடல் ரொம்ப அழகாக எழுதியிருந்தாரு. அவரோட வேலை பார்க்கற முயற்சி இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. அதோட முக்கியமான மகிழ்ச்சி வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் கூட அவருக்கு பாட்டு பண்றது. அவர் ஒரு நடிகருக்கு பண்றோம் அப்படின்றத தாண்டி ஒரு சக பாடலாசிரியருக்கு பாடல் எழுதுறோம் அப்படின்னு
உங்கள் எல்லாருக்கும் நீங்க கம்மியா கொடுத்தாங்க. தேங்க்யூ 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 ஸோ மச் சார். ரொம்ப சந்தோஷம். அதை தொடர்ந்து கேட்கக்கூடிய அந்த முத்திராஜர்களுடைய கேட்கிறோம். மிகப்பெரிய படத்துல மிகப்பெரிய கேட்கிறோம். அந்த படத்துல இருக்கிறதெல்லாம் இந்த இடத்துல பெர்மிஷன் கிடைக்கல, இந்த இடத்துல ஷூட்டிங் பண்ண முடியாது, எந்த பிரச்சனையாலும் அவருக்கு சொன்னா போதும், அது உடனே வீட்டில் போய் கொடுத்துருவாரு. சேர்ந்து பாதுகாப்பு எல்லாருக்கும் வணக்கம். எஸ்கேவும் ஆதி ராஜாவும் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமான வாழ்த்துக்கள். ரவி முக்கியமான பதவி ரவிக்கு அந்த பொறுமை என்ன தெரிவு தனக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுல தெளிவா பகுதி. அதனால நான் கற்றுக்கிற சில விஷயங்கள் சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது கரெக்டா போட்டின்றது அது ஏன் சொல்றாங்க தெரியாது. அந்த மாதிரி ரவி நீங்க 8 வருஷம் போட்டியில இந்த படம் இதுக்கப்புறம் மிக பெரிய காரணம் பல எனக்கு ரொம்ப அவர் மேல மரியாதை இருக்கு. என்னன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் பண்ணும்போது சார் படத்துலமா படம் பார்ப்பாங்க. அந்த அந்த கான்சியஸோட அது அது வந்து எல்லா படமும் நான் பார்க்கிறேன். உண்மையிலே ரொம்ப பெரிய அது மனசு வாழ்க்கை. ஏன்னா கமர்ஷியலா பண்ணணும் யாருக்கு சொல்லலாம். இது கமர்ஷியலையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான. நியூரோ வந்து நாங்கள் 800 ரூபாய் பண்ணோம். ரொம்ப ஈஸியா இருக்கணும், எல்லாருமே ரொம்ப ஈஸியா இருக்கணும். அப்படி இந்த படத்துல ஒரு பயங்கர ஒரு எழுதிட்டு ரொம்ப சிம்பிளா பண்ணிருக்காரு அவருக்கு. ராம இன்னொன்னு அதுக்கு விஜய் தலைதான் இந்த படம் இருக்குது. விஜய் வாழ்த்துக்கள். இன்னொரு டைம் வந்து இங்க பண்ணிடுறாரு. டீச்சர் பார்த்தாலே ரொம்ப அருமையா இருக்குது. அப்புறம் கூட எல்லாருக்கும் ரூபம் எல்லாரும் வாழ்த்துக்கள், நன்றி. அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ண ராஜேஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ.